சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அசேகர், கண்ணாடி இறக்குடா. என்னடா இது? கார்ல உட்கார்ந்துட்டு இருக்க. வா, வெளியே வா. இன்னும் பொங்கல் வைக்கல. கரெக்டான நேரத்துக்கு வந்திருக்கீங்க. பாரு, இந்த வருஷம் நாமெல்லாம் சேர்ந்து பொங்கல் கொண்டாடணும்னு ஆண்டவனே எழுதிருக்கான். யாரால மாத்த முடியும்? வா. ஆமா, உங்க கூட சேர்ந்து உங்களோட பொங்கல் கொண்டாட தான் வந்திருக்கேன். தலை எழுத்து. என்ன பண்றது? என் பொண்ண அவ போக்குல விட்டுதான் ஆகணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. வேற வழி இல்லாம நான் அவ கூட வந்திருக்கேன். பொங்கல் கொண்டாடணுமா? பொங்கல் அப்படியான என் பொண்ணு வாழ்க்கையை ஆக்கி வச்சிருக்கீங்க. எல்லாமே நினைச்ச மாதிரி நடந்துருந்தா இது அவளுக்கு தலைப்பொங்கல் இல்லையா? டேய், வாடா, வா வா ராஜசேகர், வா வாடா, வா. சும்மா எதையாச்சும் பேசிக்கிட்டு இருக்காத. நடந்தத மனுஷங்க நம்மளால மாத்த முடியாது. நடக்க போறதையாவது சரியா பண்ணுவோம். டேய், பெரிய இவனாட்டு பேச வந்துட்ட. நான் சொன்ன மாதிரி கொஞ்சமாவது கோஆபரேட் பண்ணியிருந்தா இந்நேரம் யூஎஸ்ல நாங்க பாட்டுக்கு எங்க வேலையை பார்த்துட்டு இருந்திருப்போம். டேய், என்னடா பேசுற? நான் ஒத்துழைக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லையே. எல்லார்கிட்டையும் போய் பேசதான் செஞ்சேன். எல்லாரும் சரின்னு தான் சொன்னாங்க. ஆனா அந்த வாசுகிதான். நீயும் உன் பையனும் தனியா ஒரு கதை எழுதாதீங்க. உன் கதையை கேட்க நான் இங்க வரல. கரெக்ட். நேரம் ஆயிடுச்சுல, எல்லாத்தையும் இங்க பேசிட்டு இருக்க முடியாது. பொங்கல் வைக்க நேரம் ஆச்சுல. வா போலாம், வா வா. டேய், வாடா. ஏய், வாடா. எல்லாம் நம்ம ஃபேமிலி ஆளுங்க தான். அரவிந்த் நம்ம ஃபேமிலி ஆயிட்டான். வா. இல்ல, நான் இங்கே இருக்கேன். அப்பா, ஓவரா பண்ணாதீங்க. அதான் அங்கிளே வந்து வரவேற்பு கொடுத்து கூட்டிட்டு வந்துட்டார்ல, போங்க. இல்ல, வேண்டாமா. ஆரம்பிங்க. பவி, அடுப்பு பத்த வைப்போ. பவி, போ பவி. போமா. பரவாயில்ல, வித்யாவும் கூட இருக்கிறது நல்ல ஹெல்ப்பா இருக்கலாம். ஆதி கரெக்டா தான் ஆள் சேர்த்திருக்கடா. ஒலை கொதிச்சிருச்சு. அரிசியை போடுங்க. போடுங்கன்னா எல்லாருமா போடுறது? வீட்டுக்கு வந்த மருமக தான் போடணும். பவித்ரா, நீ போடுமா. ஆஹா, கிழவி பாயிண்ட் எடுத்து கொடுத்துருச்சு. விட்டுறாத வாசுகி, அடிச்சு ஆடு. இப்ப பாரு அம்மாவோட ஆட்டத்தை. ஏமா, என்னமா பேசுறீங்க? அரவிந்த் இருந்தா மருமக அரிசி போடுறது கரெக்ட் தான். ஆனா இப்ப இருக்கிற நிலைமை அப்படியா? வாசுகி, நம்ம குடும்பத்துல அப்படி எல்லாம் யாருமே பார்த்ததே கிடையாது. நீ கொஞ்சம் பேசாம இரு. பவித்ரா தான அடுப்பு பத்த வச்சா, அவளே அரிசி போடட்டும். அதான் அடுப்ப பத்த வைக்கும் போதே தடுத்திருக்கணும். என் புத்திக்கு இப்பதான் எட்டுச்சு. என்னத்த பண்றது? யாராவது வாய திறக்கறானா பாரு. இந்த விஷயம் சங்கவிக்கு தெரிஞ்சிரும்னு பார்த்தா ஒண்ணும் நடக்க மாட்டேங்குதே. இதை எவளாவது வாய திறந்து சொன்னாதானே சங்கவிக்கு உண்மை தெரியும். அதுக்கு தானே இந்த பிட்டைய போட்டேன். வாசுகி, நீ எதுக்கு இதுல எல்லாம் தலையிடுற? பவி அரிசி போடுறதுனால ஒண்ணு கெட்டு போயிடாது. பவித்ரா, நீ போடுமா. இல்ல சித்தப்பா, வேற யாராச்சும் போடட்டும். பவி, நீ மனசுல எதையும் வச்சுக்காதா. வில்லேஜ் பீப்புள்னா அப்படிதான் இருப்பாங்க. பவித்ரா, நீ தாம்மா அரிசி போடணும். சீதா, நீயாவது சொல்லுமா. இல்லனா வேற யாராவது அரிசி போடட்டும். என்ன, நம்ம பாயிண்ட்டுக்கு யாரும் வரல? சரி, வேற ரூட்ல கொண்டு போவோம்.